வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். இந்த சேனல் க்ரோ வித் கோகுல். நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்க இந்த நாளை நம்ம எப்படி சந்தோஷமாக அமைச்சிக்கலாங்கிறத மறந்துட்டு, மாற்றவே முடியாத கடந்து வந்த நாட்களை பற்றியும், நம்ம நினச்சபடி அப்படியே அமைய போகாத வருங்கால நாட்களை பற்றி மட்டும்தான் இன்றைய நாளை முழுசுமாக கழிக்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் லைஃப்பில் வெற்றி பெறதுக்கு டேலண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, ஒழுக்கமும் கடின உழைப்பும் உங்கள் நல்ல மனப்பாங்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில், உங்கள் ஹெல்த்தில், உங்கள் நாலேஜில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுல உங்களோட நேரத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்க போகிறோம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பை ஸ்டேபிள் பண்ண எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணான்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னே ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பீங்க? தங்கத்தில் போடலாமா, வெள்ளியில் போடலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமா, இல்லை ஏதாவது சிட் ஃபண்டில் போடலாமா, இல்லை டெபாசிட் பண்ணலாமா, அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ ஆர்டியோ எஃப்டியோ ஏதோ ஒன்று. இதை மட்டும் தான் யோசிப்பீங்க. ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கமான்னு யாருமே யோசிக்க மாட்டோம். கரெக்டாக? இதையே நம்ம தளபதி ஸ்டைலில் ஒரு குட்டி கதை வச்சு ஆரம்பிப்போமா? இப்போது நம்ம 2 பேர்த்த எடுக்க போகிறோம். ஒன்றுன்னா இன்னொன்று நீங்கள். 2 பேர்த்தோட அல்டிமேட் கோல் என்னென்னா, 2 பேருமே ஒரு நல்ல வீடு கட்டணும். அதுதான் நம்மளோட கோல். நான் என்ன சொல்கிறேன், என் இன்ஜினியர்கிட்ட ஒரு நல்ல ஃபேன்சியான எக்ஸ்பென்சிவான சிட்டிலேயே பெஸ்ட்டான வீடு எனக்கு வேணுங்க. அதாவது விண்டோஸ் எல்லாம் கண்ணாடியிலே இருக்கணும், ஃபேன்சி பெயிண்ட் இருக்கணும், எக்ஸ்பென்சிவான இன்டீரியர்ஸு, எல்லோரும் பார்த்தோன்னே வீடு பிடிக்கணுங்க அப்படின்னு கட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா பேஸ்மெண்ட்டை போட்டு நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நாள் தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போது 2 வீடுமே கட்டி முடிச்சாச்சு. திடீர்னு என்ன ஆகுது, நம்ம தளபதி சூறா படத்தில் சொல்லுவார்ல, சூறாவளியும் சுனாமியும் சேர்ந்து வருதுன்னு, அந்த மாதிரி ஒரு புயல், பெரிய புயலுங்க, வரதா புயலோ கஜா புயலோ ஏதோ ஒரு புயல் வருது. என் வீடு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா ஃபவுண்டேஷனே தெளிவாக போடல. ஃபவுண்டேஷனுக்கு போடுற காசு எல்லாம் தூக்கி நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸுக்கும் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸுக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்க, பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டீங்க, பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கட்டிட்டீங்க. அதனால் உங்கள் வீடு ரொம்ப சேஃப். இப்போது நான் இத்தனை காசும் போட்டும் கடைசியில் எனக்கு வீடு இல்லை. நீங்கள் அளவான காசு போட்டு இன்டீரியர் ஒர்க்லாம் அப்புறம் மேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கட்டின வீடு நல்லா சேஃபாக இருக்குது, உங்கள் ஃபேமிலியும் சேஃபாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதே ஸ்டோரியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த கதையில் நம்ம கட்டின வீடு தான் நம்மளோட பொருளாதார வாழ்க்கை நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டை அழிக்க வந்த புயல் தான் உங்களுக்கு வேலை போகிறது, மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை உலகத்தோட பொருளாதாரமே வீழ்ச்சி அடைகிறது, இது எல்லாம். எக்ஸ்பென்சிவ் இன்டீரியர்ஸ் பண்ணோம், அப்புறம் பெயிண்ட்லாம் அடித்தோம் இல்லையா, அதெல்லாம் தான் கோல்டு, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாம். இதுவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உங்களுக்கு அடித்தளமே இல்லை, அதாவது ஃபவுண்டேஷனே இல்லை, உங்கள் வீடே தாக்கு பிடிக்காது, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு? கரெக்டாக? அப்போ ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. 6 மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செகண்டரி இன்கமோ பேசிவ் இன்கமோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஐடியாவை நீங்கள் வளர்த்திக்கணும், இல்லைனா வர வைக்கணும். ஓகேவா? இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் 2020, 2022, 2008, 2000 இது எல்லாத்துலேயுமே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்துச்சு, உலகத்தோட பொருளாதார வீழ்ச்சி நடந்துச்சு. இந்த டைம்லலாம் உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸே இருந்திருக்காது. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எந்த பணமுமே உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ஓகேவா? ஸோ அன்றைக்கி நீங்கள் பண்ணது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைல்ல, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டனால தான் உங்களுக்கு லாஸ் ஆச்சு. எப்போவுமே லாஸுங்கிறது நீங்கள் விற்கும்போது மட்டும்தான் வரும். நீங்கள் விற்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதோட வேல்யூ கம்மியாக இருக்குது, அது எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதை யோசிச்சு பாருங்கள். சரிப்பா கோகுலே, அந்த கதையெல்லாமே விட்டுரு. சரி, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஃபவுண்டேஷன் ரொம்பவே முக்கியம். அந்த ஃபவுண்டேஷனை எப்படி பில்ட் பண்ணுறது தானே கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு வேணும். அதாவது நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பை, உங்கள் ஃபேமிலியோட லைஃப்பை எந்த தொந்தரவும் இல்லாமல் 6 மாதத்துக்காச்சும் சமாளிக்க முடியணும். அதுக்கு அந்த 6 மாதத்துக்கு உங்கள் மொத்த ஃபேமிலிக்கும் எவ்வளோ செலவாகுமோ அந்த காசை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை வேறு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பில்ட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே யோசிக்கணும். நீங்கள் அந்த டைம்லேயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லல, அதுக்கான ஐடியாஸ் நான் தரேன். பட்
6 மாதத்துக்கான உங்கள் ஃபேமிலிக்கான எக்ஸ்பென்சஸை தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது தான் 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா? 2வது, ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயினா உங்கள்கிட்ட கண்டிப்பாக கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு கவரேஜ் இருக்குங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு 10 லேக்ஸ் கவரேஜ் ஆச்சும் இருக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மட்டும் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 3 பேத்துக்கும் சேர்த்து ஒரு 10 லேக்ஸ் கவரேஜ் ஆச்சும் இருக்கணும். உங்களுக்கு ஒரு தனி ஃபேமிலி இருக்குது, அதாவது நீங்கள், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைய, உங்களுக்கு தனியாக ஒரு 10 லட்சம் இன்சூரன்ஸும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தனியாக ஒரு 10 லட்சம் இன்சூரன்ஸும் இருக்கணும். அதெல்லாம் ஏன்னு நம்ம அப்புறம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு தனி வீடியோவில், ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது அதெல்லாம். ஆனால் மெயின் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 40,000 கட்டுறதை பற்றி யோசிச்சிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு 10 லட்ச ரூபா செலவு வருதுன்னா உங்களால் அந்த ஏற்றுக்கவே முடியாது. அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? என் லைஃப்பை நான் திருப்பி ஃபஸ்ட்டுருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற தாட் தான் உங்களுக்கு வரும். அது ரொம்பவே உங்களை டயர்டாக்கிடும். அதனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாக தான் வரும். நீங்கள் உங்களுக்கு செலவு ஆகிறதே தெரியாதுங்கிற மாதிரி போயிடும் வருஷம். ஆனால் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும்போது, அப்பா நல்ல வேளை நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தேனேன்னு மட்டும்தான் உங்களால் யோசிப்பீங்களே தவிர, இவ்வளோ நாள் நான் ப்ரீமியம் கட்டினது வேஸ்ட்டாக போயிடும்னு யோசிக்கவே மாட்டீங்க. 3வது, ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் இறந்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற உங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாதம் ஒரு 1,00,000 ரூபா செலவாகுது அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் மனைவியோ துணைவியோ அந்த 1,00,000 ரூபாய டிபெண்டாகி இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது. கரெக்டாக? அதுக்கு அவங்க சேஃப்டிக்காக நீங்கள் போட்டு வைக்கிற ஒரு பிளான் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எந்த வகையிலுமே கஷ்டப்படாமல் அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற பேரில் நிறைய பேர் எல்ஐசி பிளான்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த யூலிப் பிளான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பேங்க்ஸில் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுங்க, உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் மாதம் 1,00,000 ரூபா இன்கம் வரும், 15 வருஷத்துக்கு அப்புறம் லைஃப் ஃபுல்லாக 1,00,000 ரூபா இன்கம் வரும், இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எதுலேயுமே விழாதீங்க. ஏன்னா அந்த ப்ரீமியம், அதுக்கு நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியம் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 லேக்ஸ் 11 லேக்ஸ் ஒரு 10 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் கட்டுற மாதிரிலாம் இருக்கும். அது பெரிய லாஸில் தான் போய் முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாது அதோட ரிட்டர்ன்ஸ். பேசிக்காக ஒரு 3% 4% தான் கிடைக்கும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பியூராக உங்களுக்கு அப்புறம் உங்களோட ஃபேமிலி பெனிஃபிட் ஆகணும், அதுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸோட சம் எவ்வளோவா இருக்கணும், அதாவது டோட்டல் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா, உங்களோட வருஷ சம்பளத்தை இன்ட்டு 20 மடங்கு பண்ணிக்கோங்க. ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் வருஷ சம்பளம் அப்படின்னா, அதையே இன்ட்டு 20 பண்ணிங்கன்னா 2 கோடி ரூபாய் இல்லையா? அந்த வேல்யூ தான் உங்களோட டோட்டல் சம்மாக இருக்கணும். அப்போது நான் நிறைய ப்ரீமியம் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ரொம்பவே கம்மியாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தாட்டி வெளியே போய் சாப்பிட்றதுக்கான காசு தான் இதுக்கான ப்ரீமியமாக இருக்கும். இதை பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரை நீங்கள் ஓரளவுக்கு சேவ் பண்ண மாதிரி தான். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்பவே சிவியரான நோயிலெல்லாம் இருந்தீங்கனாலும் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ்னு சொல்லிட்டு அது கவர் பண்ணிடுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, டேர்ம் இன்சூரன்ஸும் ஒரு மஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடைசி விஷயம் என்னென்னா, பாசிவ் இன்கம் இல்லைனா செகண்டரி இன்கம். அதாவது உங்களோட மெயின் ஜாப் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஜாபோ பிஸ்னஸோ நீங்கள் பண்ணுறது. அது பார்ட் டைமாக இருக்கணும். ஃபுல் டைம் நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுவீங்க, பார்ட் டைம் இன்னொரு ஜாபோ இல்லை பாசிவ் இன்கம் வர மாதிரியான ஒரு ஏற்பாடும் நீங்கள் பண்ணி வைக்கணும். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஜாபே பெஸ்ட்டு ஜாபாக அமைஞ்சிடாது. சில பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஜாபே நிறையா இன்கம் வர மாதிரி அமையலாம். சில பேர்த்துக்கு செகண்ட் ஜாபு, தேர்ட் ஜாப் மூவ் ஆகும்போது தான் அந்த பர்டிகுலர் சேலரி ரீச் பண்ண முடியும். கரெக்டாக? அதுக்காக நம்ம அங்கேயே நின்றக்கூடாது. நம்ம அந்த ப்ரைமரி ஜாப், அதாவது உங்களோட முக்கியமான வேலை போக ஒரு 2வது வேலையோ பிஸ்னஸோ பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி யோசிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிங்க இல்லையா, 6 மந்த்ஸ் பாசிவ் இன்கம், அதாவது 6 மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு, உங்களோட அதை பில்ட் பண்ணிட்டு தான் நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும்னு நான் சொன்னேன். அது முழுசுமாக அது உண்மை இல்லை.
நீங்கள் அந்த 6 மந்த் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணுங்கிறத பிளான் போட்டு மாதம் 10,000 10,000 10,000 அப்படி போடுறேன் அப்படின்னா அப்படியே போடுங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறையா போடுறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிறையா போடலாம். ஆனால் சைடில் இல்லை நான் ஒரு 5,000 மட்டும் எதுக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போடுறேன், ஒரு சிப்பு போடுறேன், ஒரு வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறேன்னா அப்படியும் நீங்கள் போடலாம். ஆனால் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவே முக்கியம். பேசிவ் இன்கம் ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு போட்டுடலாம். உங்களோட மெயின் இன்கமில் வரதை வச்சு உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ், உங்களோட 6 மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு இதையெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களோட வீட்டு செலவுகள் மித்தது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த பேசிவ் இன்கம் வருது இல்லையா, அதை நீங்கள் ஒரு சிட் ஃபண்ட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ கோல்ட்லேயோ ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நான் வெறும் எமர்ஜென்சி ஃபண்ட் தான் பில்ட் பண்ணிட்டுருக்கேன், இனியும் என்னோடய ஃபவுண்டேஷனே நான் பில்ட் ஆகலை, நான் இனியும் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கல அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வராது. சேம் டைம் நீங்கள் அதையும் பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதையும் ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்டாக? ஸோ பேசிவ் ஒரு செகண்டரி இன்கம் ரொம்பவே முக்கியம். அதுவும் ஃபஸ்ட்டு ஜாப் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு பேஸ் பேயில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே முக்கியம். உனக்கு என்னப்பா நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, அதனால் நீ 2வது வேலை பார்க்க வேண்டியதில்லை, நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜாபே சரியாக இருக்குது, எங்கே போய் செகண்ட் ஜாப் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுன்னெலாம் யோசிக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப பண்ணது என்னாலேயே திரும்ப பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன், வெறும் ஒரு காஃபியும் ப்ரோட்டீன் பாரும் எடுத்துகிட்டு பஸ் ஏறினேன்னா 8 மணிக்கு நான் இன்டர்ன்ஷிப் போய் ஜாயின் பண்ணணும். 8 மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஈவினிங் 5:00 தான் அங்கே முடியும். அது முடிஞ்சு திருப்பி நான் பஸ்ஸு ட்ரெயின் ஏறி நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் இருக்கும் எனக்கு. திருப்பியும் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸை தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு திருப்பியும் ஆன் கேம்பஸ் ஜாப்னு சொல்லிட்டு காலேஜ் லைப்ரரியில் போய் வேலை பார்க்கணும். நைட்டு 11:30 தான் வேலை முடியும். திருப்பி நான் வீட்டுக்கு வருவேன். 12, 12:30 மணிக்கு படுத்து திருப்பி 5 மணிக்கு எந்திரிக்கணும். என்னோடய ரொட்டீனே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூக்கமே இருக்கும். அப்படி தான் நான் 1 வருஷம் ஃபுல்லாக ஓடினேன். அந்த 1 வருஷம் ஃபுல்லாக ஓடியும் நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப் நல்ல வேலை பிடிக்கிறதுக்கே எனக்கு திருப்பி ஒரு 2.5 மாதம் ஆச்சு. அதுக்கு இடையில என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நல்ல வேலையிலேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் நான் இந்த சிச்சுவேஷனில் உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு ஒரு பேசிவ் இன்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கரெக்டாக? ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்பட்ட அந்த 1 இயர் வந்துட்டு கண்டிப்பாக என்னோடய எஃபர்ட்ஸுக்கு எனக்கு இப்போ பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்களும் அந்த எஃபர்ட்டை போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்ச ஆட்கள் எல்லாருமே ஒரு பாயிண்டில் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்களே, அதாவது பிறக்கும்போதே தங்கத்தட்டில் பிறந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அமைஞ்சிறதில்ல. அதையெல்லாம் நம்மளாக தான் திரும்ப உருவாக்கிக்கணும்னா நம்ம உருவாக்கி தான் ஆகணும். அதுக்கான உழைப்பை நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம். என்னோடய எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் கொஞ்சம் பிடிக்கலன்னா நீங்கள் அதைய ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. பட் பேசிக்காக இப்போ என்னென்னா ஃபவுண்டேஷன் ரொம்பவே முக்கியம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் யாராவது உங்களைய இந்த ஸ்டாக் வாங்க மச்சான், அதில் இன்வெஸ்ட் பண்ண மச்சான், நல்லா பணம் வரும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது, மார்க்கெட் கிராஷோ எமர்ஜென்சியோ வந்தால் என்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து காசு எடுக்காமல் சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களோட முதல் தாட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபவுண்டேஷனோட ஆர்டர் என்ன? 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், பேசிவ் ஆர் செகண்டரி இன்கம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான டைமை கொடுங்க, அது கண்டிப்பாக வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் அந்த மார்க்கெட்டில் கிராஷ் ஆகி வெளியே வந்தாங்க இல்லையா, லாஸில் வெளியே வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் லாஸில் பணத்தை வெளியே எடுக்காமல் அங்கேயே வச்சுருந்தாங்கன்னா அவங்க போட்ட பணத்தை விட 3 மடங்கு ஆயிருந்திருக்கும் இப்போத்த டைம். பேசிக்காக ஒரு இந்திய பங்குச்சந்தையில் அவங்க போட்டிருக்காங்க காசுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டீப்பாக ஸ்டாக் அனாலிசிஸ்லாம் பண்ணாமல் இந்திய பங்குச்சந்தையில் அவங்க காசு போட்டிருக்காங்க அப்படின்னா 2021 போட்டிருந்தா 2026 அவங்களோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் 85%. யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி லாஸில் எடுத்தவங்க சிவனேன்னு அவங்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா லாஸில் எடுத்திருக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. அவங்களோட பணமும் ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு ஆயிருந்திருக்கும் இப்போது. கரெக்டாக? 4-5 வருஷத்தில். எங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, எங்கே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, என்னெல்லாம் பார்த்து எடுக்கணும், அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே போட்டு வைக்கலாம், இது எல்லாமே டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும், அதனால் சின்னதாக வச்சுக்கிறேன். ஃபண்டமெண்டல்ஸை, ஃபவுண்டேஷன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.